இன்றைய வேத வசனம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. உங்கள் ஆத்துமா கிறிஸ்துவை சாரோனின் ரோஜா என்று அழைத்து போற்றட்டும். அவர் சிவப்பானவர், முற்றிலும் அழகானவர். சாரோனின் மேடுகளிலே அழகாய் பூத்து செந்நிறமாய் விளங்கும் அந்த சிவப்பு ரோஜா கல்வாரி மேட்டிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு செந்நிற இரத்தத்தை சிந்தினார். தான் எங்களுக்காக அடிக்கப்பட்டு பாடுகளை அவர் சகித்ததினாலும் அவர் முகம் சாரோனின் ரோஜாவாய் மலர்ந்திருக்கிறது. ரோஜாவின் சிவந்த நிறம் கிறிஸ்துவின் இரத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டுகிறது அல்லவா? சாரோனின் ரோஜாவில் அடுக்கடுக்காய் அழகிய இதழ்கள் அத்தனையும் நறுமணம் நிறைந்தவை. ரோஜாவின் இதழ்கள் பல இருப்பதைப் போல கிறிஸ்துவில் பல குணாதிசயங்களும் உங்கள் இருதயத்தை களிப்பாக்கட்டும். கிறிஸ்துவின் அன்பு, கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம் எல்லாமே ரோஜா இதழ்கள்தான். ஆம், அவர் முற்றிலும் ஆன்மீக அழகுள்ளவர். அவர் சாரோனின் ரோஜா. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். யோவான் 9:4 வாசிக்கிறோம். ஆம், பகற்காலமாகிய கிருபையின் காலம் இருக்கும் வரைதான் கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பை உண்டு பண்ண வல்லமை உள்ளது. சாரோனின் ரோஜாவானவர் உங்கள் உள்ளத்திலும் என் இல்லத்திலும் குடும்பத்திலும் தேசத்திலும் நறுமணம் வீசுவாராக. அவரை தேடுகிறவர்கள் அவர்கள் சாரோனின் ரோஜாவின் நறுமணத்தில் இளைப்பாறுவார்கள். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவள்ளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஏசாயா 35:1 நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் சாரோனின் ரோஜாவான எங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.